விஜயா என்ன இப்படி சொல்ற? நான் உன்னை தாஜ்மஹாலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போலியா? ஆமா, கல்யாணம் ஆன புதுசுல கூட்டிட்டு போனீங்க. அதுக்கப்புறம் சென்னையவே தாண்டல. ஒரு வாட்டி கூட்டிட்டு போனது வாழ்க்கை பூரா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஷாஜகான் மும்தாஜுக்கு அந்த மஹால கட்டினாராம். ஆனா நீங்க அந்த ஊருக்கு கூட்டிட்டு போய் காட்டினதே ஒரு பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கீங்க. ஷாஜகான் மும்தாஜ் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் தானே தாஜ்மஹாலை கட்டினாரு. ஏய், ஏங்க இவன் ஒரேடியா போய் சேர சொல்றானா? நான் ஒன்னும் அப்படிலாம் சொல்லப்பா. ஏன் சலிச்சுக்கிற? அதான் மலேசியா போறோம்ல. மூலாலியா போறோம், மனோஜாலதான். மா என்னால இல்லம்மா, ரோகிணியால போறீங்க. ரோகிணி, மலேசியால இப்ப குளிரா இருக்குமா வெயிலா இருக்குமா? எனக்கு எப்படி ஆண்டி தெரியும்? ஏன் நீ அங்கதானே இருந்த? இல்ல ஆண்டி, நான் வந்து கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சுல. அதுவும் இல்லாம கிளைமேட் அடிக்கடி சேஞ்ச் ஆகுது. இப்ப எப்படி இருக்கும்னு தெரியல ஆண்டி. ரவி, அப்படியே நீங்க 2 பேரும் எங்க கூட வந்து இந்த டூர்ல ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே? நீயும் பழகுறோம் வாங்க. நீங்க வேற போகாத டூருக்கு ஆள் சேர்த்துட்டு இருக்கீங்க. என்னது? ஒண்ணும் இல்ல, மத்தியானத்துக்கு என்ன சமைக்கணும்னு கேட்டுட்டு இருந்தேன். எனக்கும் வரணும்னு ஆசைதான்டா. ஆனா வேலை இருக்கு. ஹோட்டல்ல சில ஈவென்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவனை போய் கூப்பிடுறீங்க பாருங்க. இங்க இருக்கிற மகாபலிபுரத்துக்கு கூப்பிட்டாலே வரமாட்டான். அதுக்கே 1000 ரீசன் சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் மலேசியாக்கு எங்க? உங்களுக்கு ஓகேவா? போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் எப்பவுமே கிடைக்காது. அதுவும் இல்லாம எல்லாரும் போனா செலவு அதிகமாயிடும்ல. சம்பந்தி வீட்டுல இருந்து வராங்கன்னா அவங்க சொந்தக்காரங்களா பாத்துக்க மாட்டாங்களா? இவன் வேற அதையே சொல்லிக்கிட்டு இருக்கான். நாங்க எங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப இன்னொரு தடவை போய்க்கிறோம். அப்பயும் ரோஹிணி எங்களுக்காக எல்லா செலவையும் பாத்துக்க மாட்டாங்களா என்ன? உங்க அப்பா பாக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா? அவருக்கும் உன்னை பாக்கணும்னு ஆசை இருக்கும்ல. உனக்கு நல்லா தெரிஞ்ச ஊரு, நீயும் வந்தா எங்க எல்லாரும் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவல. அப்ப நம்மளும் என்ன மனோஜ் விளையாடுறியா? இங்க நாம 30 லட்சம் ரூபாய்